எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாலுக்கா வாரியாகவும் மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட லெவலில் பார்த்திங்கன்னா 25 கட்டிடங்கள், தாலுக்கா அளவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காவிலும் 5 கட்டிடங்கள் வீதம் 25 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தமாக பார்த்திங்கன்னா 50 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதற்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். பாலினம், வயது, தகப்பனார் பெயர், கல்வித் தகுதி, தொழில் சார்ந்த கல்வித் தகுதி, ஜாதி மற்றும் பிரிவு, மதம், அலுவலக விலாசம், வசிப்பிட விலாசம், தொழில், தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, எப்பகுதியில் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணி செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, பேரையூர், மேலூர், திருமங்கலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதற்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்திருந்தால் விவரம் மற்றும் செய்த பணிகள் குறித்து தெரிவிக்கவும் சொல்லியிருக்காங்க. குற்ற வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட மற்றும் பிற நீதிமன்ற வழக்குகள் விண்ணப்பதற்கு நிலுவையில் இருப்பின் அல்லது முடிவுற்றிருப்பின் அது பற்றிய முழு விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. மேலும் தாங்கள் தெரிவிக்கும் தகவல்கள் மேற்கண்ட தகவல்களுக்கான ஆவணங்களின் நகல் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றது ஆம்ன்றது எழுதிட்டு எண்ணிக்கை எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுட்டு டேட்டு பிளேஸை எழுதிருங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்தாக என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விருப்பம் உள்ளவர்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை மட்டுமே பதிவிறக்கம் செய்து அவ்விண்ணப்ப படிவத்தினை தெளிவாக பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களின் நகல்களுடன் தபாலிலோ அல்லது நேரிலோ பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உயர்திரு தலைவர் அவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்று சமரச தீர்வு மையம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரில், மதுரை 625020 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/5/2024. ஸோ பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு பார்த்தீங்கன்னா 25 தன்னார்வர்களும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி, திருமங்கலம், பேரையூர், உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய 5 தாலுக்காவிற்கு தலா 5 நபர்களும் ஆக மொத்தம் 50 நபர்கள். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திற்கு தேர்வாகும் 25 தன்னார்வர்களும் தேவைப்பட்டால் தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவுப்படி இதர தாலுக்காவிற்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், மதுரை, சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மதுரை, மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம், பேரையூர், உசிலம்பட்டி ஆகிய ஊர்களில் இயங்கும் மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொடர்களாக பணியாற்ற கீழே குறிப்பிட்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்ட ஊரை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊரெலாம் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ஊரை வந்து சார்ந்தவங்களாக இருக்கணும். அதுக்குதான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள், மகளிர் குழுக்கள், மைத்திரி சங்கங்கள் மற்றும் வரியோரை உள்ளடக்கிய சுய உதவிக்குழுக்கள் ஆகியவற்றின் உறுப்பினர்கள், நீண்ட கால தண்டனை பெற்று சிறையிலுள்ள படித்த சிறைவாசிகள், மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் தனது சட்டப்பணிகள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள். ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து மதிப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பணிக்காலம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் நாளிலிருந்து ஓராண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மேலும் விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல் குறித்த தேதி பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற இணையதளம் மூலமாக பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் பணி நிரந்தர பணி அல்ல, பணி நிரந்தரம் செய்ய உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.